Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பேபி ஃபுட் ரெசிபீஸ் பார்க்க போறோங்க. அதுவும் குழந்தைங்களை நல்லா குண்டு குண்டு ஆக்கிறதுக்கும் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் ஒரு 3 ரெசிபி சொல்ல போறேன். வாங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தலாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி சேர்த்துருக்கேங்க. நம்ம சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே பேனில் பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது காலையில் மத்தியானம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டயத்தில் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அதை 1 ஸ்பூன் போல் நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டில் கரைச்சிடலாம். அதை கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை கட்டி கட்டியாக சேர்ந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா கரைச்சாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி அரிசி பருப்பு சாதம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம உப்போ ஸ்வீட்டோ இது நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நேச்சுரல் ஸ்வீட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா உங்களுக்கு குக்காகி அதோட ஸ்மெல்லே சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோடவே நீங்கள் வெறும் நெய் போட்டு ஊட்டினாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்வீட்னர் கொடுக்கறதுக்காக டேட்ஸ் நான் இதில் சேர்க்க போகிறேங்க. அதுக்காக டேட்ஸை கொஞ்சம் வேக விட போகிறேன். அதுக்காக 1 கப் பால், ஒரு சின்ன கப்பில் ஒரு பால் எடுத்திருக்கேன். அதில் சீட்ஸ் எடுத்துகிட்டு டேட்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா நம்ம பால்லே வேக விட்டுறலாம். நல்லா பாலெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு நல்லா டேட்ஸ் நல்லா குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கஷ்டப்படுங்க இல்லையா, அதனால் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்காக அதுலேயும் 1 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டேட்ஸ் நல்லா அரையாது உங்களுக்கு. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபில்டர் பண்ண அந்த பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ்-தால் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. இதை நீங்கள் காலையிலையோ இல்லை மத்தியானமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதை கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. ரெசிபி நம்பர் 2ல் என்ன பார்க்கலாம். அதே அரிசி பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அதோடவே நம்ம ஸ்வீட்னருக்கு பனானா இதில் சேர்க்குறோம். பனானாவும் பாலும் சேர்த்து நம்ம மிக்ஸில் நல்லா அரைச்சிக்கலாம். அந்த பனானாவுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். பனானா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் பழுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதை நல்லா அரைச்சதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ்-தால் மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பால் பத்தலை, ரொம்ப திக்காக கட்டியாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஹாட் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியையும். இப்போ 3rd ரெசிபி. இந்த ரெசிபிக்கு நான் பாதாமும் டேட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால் இதை நல்லா சோக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில்.
ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர். இல்லை அப்படின்னா ஒரு 4 to 6 hours அது நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு அந்த பாதாமோட தோலை உரித்து வச்சிடலாம். அதே நேரத்தில் நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் அவல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அது வந்து ஒரு 2 minutes வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது ஊறுற அந்த கேப்பில் நம்ம டேட்ஸையும் பாதாமையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அடிச்சிடலாங்க. இப்போ நமக்கு அவளும் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதை குக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அவளை வந்து பவுடராக்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அவல் வந்து குக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பாதி குக்கானதும் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸ் பாதாம் மிக்ஸையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா குக்கானதும் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கணுன்னா நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிரும். அவல் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளே இது சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுக்கும்போதும் முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எடுத்தவொடனே குழந்தைங்களுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் அலர்ஜி இல்லை, செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கன்டினியூ பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸை கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.